ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய டவுட்ஸு அட் த சேம் டைம் பார்த்தோம்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்ற மாதிரியும் இல்லை பிரிண்ட் அண்ட் கல்ச்சரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ தட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெசன் வைஸே நம்ம போயிடலாம். நம்ம ப்ளஸ் நம்மளோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சரை வந்து ரெண்டு பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். நான் எந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் எப்பவுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட்டு இந்தியாவில் பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் எப்போ வந்தது, அதுக்கப்புறம் பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் இந்தியாவில் க்ரியேட் பண்ணப்பட்ட இம்பாக்ட் வென் கம்ஸ் டு ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியல் ரிஃபார்ம்ஸாக இருக்கலாம், அண்ட் ஆல்சோ மேக்கிங் த நேஷனலிசம் இன் இந்தியா. ஓகேங்களா? எப்படி பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் இந்தியன் சொசைட்டிஸ் ரிஃபார்ம்ஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இது ஒரு பார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா வென் கம்ஸ் டு ஒரிஜினலி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வரதுக்கு முன்னாடி வேர்ல்டு என்ன மாதிரி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் எங்கே வந்தது வென் கம்ஸ் டு சைனா அண்ட் தென் ஜப்பான், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் அங்கேருந்து எப்படி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூரோப் போச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு பார்ட்டு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் பர்ஸ்பெக்டிவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்ல்டு சைடில் போயிடலாம். ஏன் நான் இப்படி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்போவுமே கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்தியன் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா ஸோ தட் அதனால் நம்ம என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ தட் நமக்கு எக்ஸாம்ஸுக்கும் படித்த மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம்ஸ் இந்தியாவை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வேர்ல்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்தோம்னா வந்து ஓல்டு எடிஷன் புக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நியூ எடிஷன் புக்ஸ் வச்சிருப்பீங்க, ஒரு சில பேர் ஓல்டு எடிஷன் வச்சிருப்பீங்க. ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ நான் அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன் லெசன் வைஸ் நம்ம போயிடலாம். நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியா அண்டு த வேர்ல்டு ஆஃப் பிரிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக் எடுத்து வச்சுக்க அது ரிலேட்டட் நம்ம என்ன பண்ணலாம் ஆஸ் யூஸ்வஸ் லைன் பை லைன் போயிடலாம். கிளியருங்களா? ஸோ பார்த்துங்க. லெட் us see when printing began in India and how the ideas and informations were written before the age of print. இதுதான் வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன பார்த்தோம் அப்படின்னா சார் பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த மாதிரி ரைட்டிங் சிஸ்டம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ தட் இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே தட் இஸ் கல்டு எல்லா கண்ட்ரியுமே ஏன்ஷியன்ட் டைமில் ஏதோ ஒரு ஃபார்மில் ரைட்டிங் சிஸ்டம் எவால்வ் ஆகி இருந்தது. ஓகேங்களா? அது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் வென் கம்ஸ் டு கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்ற பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தோணுதோ நம்மளுடைய தாட்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய டிசையராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நமக்கு இன்னொருத்த கூட பேசுகிற விஷயமா இருக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம வந்து த்ரூ வயா கம்யூனிகேஷன் மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய உள்ளே இருக்கிற விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துவோம். அது வந்து வேர்பலாக இருக்கலாம் வென் கம்ஸ் டு சவுண்டு மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் ஃபார்ம்லேயும் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை நம்ம வெளிப்படுத்தலாம். ஓகேங்களா? அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரிட்டன் ஃபார்ம் அப்படி இருக்கும்போது ஏன்ஷியன்ட் டைமில் என்னமா ரிட்டன் ஃபார்ம் இருந்து பார்த்தோன்னா வந்து சின்ன சின்ன கிறுக்கல்கள் மாதிரியும் பெயிண்டிங் மாதிரியும் அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராக்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டன் ஃபார்ம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொசைட்டிஸ் கொஞ்சமாக கிராஜுவல் என்ன ஆகுது சிவிலைஸ்டாக மாறுது. இப்போ சிவிலைஸ்டாக மாறினதுக்கு அப்புறம் சொசைட்டிஸ் பார்த்தோன்னா இந்த ஏன்ஷியன்ட் டைமில் என்ன மாதிரி ரைட்டிங் சிஸ்டம் எவால்வ் ஆச்சு இந்தியாவில். கிளியருங்களா? நான் பார்த்துங்க மேனஸ்கிரிப்ட்ஸ் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் பிரிண்ட். இதுதான் வந்து அடுத்த டாபிக். நவ் இந்தியா ஹேட் அ வெரி ரிச் அண்ட் ஓல்டு ட்ரெடிஷன் ஆஃப் ஹேண்ட் ரிட்டன் மேனஸ்கிரிப்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட், அரபிக், பெர்ஷியா ஆஸ் வெல் அஸ் இன் வேரியஸ் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிண்ட் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தோம்னா ஒரு மேனஸ்கிரிப்ட்ஸ் கல்ச்சர்ஸ் இருந்துச்சு. தட் இஸ் கல்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது கையால் எழுதப்பட்ட பழையகால ஓலைச்சுவடிகள் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்டன் சிஸ்டம் இந்தியாவில் இருந்துச்சு. ஒன்று. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே சான்ஸ்கிரிட்டு, பெர்ஷியா, அரபிக் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான மொழிகள். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு முக்கியமான மொழிகள் இந்தியாவில். ஓகேங்களா? அது மட்டும் கிடையாது, நிறைய வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் இருந்துன்னு சொல்கிறாங்க அவங்க. நம்ம வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரீஜனல் லாங்குவேஜஸ். இப்போ ரீஜனல் லாங்குவேஜஸ் நம்ம என்ன சொல்லலாம் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, அப்புறம் மற்றவங்க வந்து பெங்காலி, இது மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. அப்போது ரீஜனல் லாங்குவேஜும் சரி மேஜர் லாங்குவேஜ்லையுமே இந்தியா பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி ரிட்டன் ஃபார்ம் இருந்துச்சு. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேனஸ்கிரிப்ட்ஸ் were copied on palm leaves or on a handmade paper. Pages were sometimes beautifully illustrated. They would be either pressed between wooden covers or sewn together to ensure preservations. அப்போது அந்த மேனஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, சார் எல்லாமே எப்படி சார் நீங்கள் பண்ணீங்கன்னு பார்த்தோம்னா ஹேண்ட் ரிட்டன் in the name of
பாம் லீவ்ஸ், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஓலைச்சுவடிகளில். இப்போ ஓலைச்சுவடிகளில் நிறைய என்ன பண்ணியிருக்காங்களோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே, அதாவது அரபிக்காக இருக்கலாம், பெர்ஷியாவாக இருக்கலாம், சான்ஸ்கிரிட்டாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே அவங்களுடைய இயர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிட்டர்னை எப்படி சார் எழுதுனாங்க பார்த்தோம்னா ஓலைச்சுவடிகளை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஓலைச்சுவடி எல்லாமே பார்த்தோன்னா உட்டில் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஈஸிலி அது என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அது ஆகக்கூடாதுன்றதுக்காக உட்டை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ஒன்று. செகண்ட் பார்த்தி அப்படின்னா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, டச்சும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நவ் manuscripts continue to be produced till will after introducing the print down to the late in the 19th centuries. அப்படின்னு பார்த்தோன்னா லேட் 19th centuries வரைக்கும், அதாவது எப்போ இந்தியாவுக்கு பிரிண்ட் வந்துச்சோ, ஓகேங்களா, பிரிண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எனார்மஸாக எல்லா பார்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா? ஸோ அது வரைக்கும் இந்தியாவில் இந்த மேனஸ்கிரிப்ட்ஸ் சொல்லப்படுற அந்த ஓலைச்சுவடிகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தோம்னா பிரிண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ரிட்டன் ஃபார்ம் இந்தியாவில் இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து manuscripts however were highly expensive and fragile. They had to be handled carefully and they could not be read easily as the scripts was written in a different styles. And also manuscripts பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா? எப்பவுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்மேடு எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம என்ன பண்ணியிருப்போம், லெசன் 2லேயும் பார்த்துருப்போம், நேஷனல் லெசன் இந்தியாவிலையும் பார்த்துருப்போம். எப்படின்னு பார்த்தோம்னா காதி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாய்காட் பண்ணுவாங்க இல்லையா, பாய்காட் ஆஃப் ஃபாரின் கூட்ஸ். அப்போ என்ன பண்ணாங்க பார்த்தோம்னா நிறைய பீப்புள்ஸ் பிரிட்டிஷோட கூட்ஸை, தட் இஸ் கால்டு பிரிட்டிஷோட பொருட்களை பாய்காட் பண்ணுவாங்க. லேட்டராக பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிரிட்டிஷ் கூட்ஸை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்மேடாக செய்யப்பட்ட காதி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ்பென்சிவ் இருந்ததால் அவங்களால வாங்க முடியாது. அதே மாதிரி ஹேண்ட்மேடாக செய்யப்பட்ட மேனுஸ்கிரிப்ட்ஸ் இன்ன டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தோம்னா ஃப்ரெஜைலாக இருக்கும். ஈஸிலி அது என்னாகுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு டீகம்போஸ் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக டச் பண்ணி கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அன்லஸ் அது என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக மாறிடும். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாராலையும் ஈஸியாக படிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ தான் அப்போ படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ஃப்ரெஜைலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆர் நாட் வைட்லி யூஸ் இன் எவ்ரிடே லைஃப். Even though the pre-colonial Bengal had developed an extensive network of village primary schools, students very often did not read text. ஸோ தட் அப்போ மேனுஸ்கிரிப்ட்ஸை வந்து பார்த்தோன்னா இப்போ நாம் யூஸ் பண்ணுற மாதிரி டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணாங்களா வென் கம்ஸ் டு புக்ஸ். இப்போ நாம் வந்து பார்த்தோன்னா ரெகுலராக நோட் புக்ஸாக இருக்கலாம், இல்லை புக்ஸாக இருக்கலாம், ரெகுலராக எடுக்கிறோம், ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மேனுஸ்கிரிப்ட்ஸை ரெகுலராக யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ஃப்ரெஜலாக இருக்கும்போது இப்போ பெங்காலில் ஆல்ரெடி இந்த நேம் ஆஃப் ஆல்ரெடி நமக்கு தெரியும் பார்க்கும்போது குருகுல சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அங்கே பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப்பில் இது யூஸ் பண்ணாங்களா சார் அப்படின்னா கிடையாது. அப்போ டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ வேறு என்ன சார் படித்தாங்க அவங்க அப்படின்னா they only learn to write. Teachers dictated portion of text from memory and students wrote them down. Many thus become literate without ever actually reading any kinds of text. அப்போ வந்து பார்த்தோம்னா டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிக்டேட் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க என்னெல்லாம் மேனுஸ்கிரிப்ட்ஸில் படித்து புரிஞ்சு வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா எழுதுவாங்க. அப்போ இதுதான் பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் இருந்த ரிட்டன் ஃபார்ம். கிளியருங்களா? ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் கம்ஸ் டு இந்தியா. சார் பிரிண்ட் எப்படி சார் இந்தியாவுக்கு வந்துச்சு? கிளியருங்களா? நவ் த பிரிண்டிங் ப்ரெஸ் ஃபஸ்ட் கேம் டு கோவா வித் த போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் இன் த மிட் 16th centuries. அப்போ மிட் 16th centuries தான் உங்களுக்கு என்னாகுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் கோவாவில் வருது. அதாவது கிறிஸ்டின் மிஷனரிஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் பிரிண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு ஜூயிஷ் ப்ரீஸ்ட் லேர்ன் தட் கொங்கனி அண்ட் தென் பிரிண்டட் செவரல் ட்ராக்ஸ். In 1674, about 50 books have been printed in the Konkani and then Kannada languages. Catholic priests printed the first Tamil book in 1579 at Cochin, and 1713 the first Malayalam book was printed by them. In 1710, Dutch Protestant missionaries had printed 32 Tamil texts, many of them translated of the older books.
அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் மிஷனரிஸாக இருக்கலாம், இல்லைன்னு பார்த்தா வந்து யூரோப்பியன் மிஷனரிஸ் சொல்லப்படுற அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் இந்தியா கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே லோக்கல் லாங்குவேஜஸ் அவங்க நிறைய கற்றுக்கிறாங்க. அது கொங்கணியாக இருக்கலாம், அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னா கொங்கணியை தென் மகாராஷ்டிரா அப்புறம் பார்த்தோன்னா கோவாவில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னா பேச ஒரு லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஸோ கொங்கணியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டு அதில் மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய ட்ராக்ஸை நிறைய செக்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம்ஸ் மலையாளம் தென் தமிழ் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க பார்த்தோம்னா அதை கற்றுக்கிட்டு அது மூலிமா பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கால்டு யூரோப்பியன் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க வந்து பிரிண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எப்படி பிரிண்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு உண்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ். இதில் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வென் கம்ஸ் டு 1 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸ் பேஸ் பண்ணியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு புக் எப்போ பிரிண்ட் பண்ணாங்க, எந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் இந்தியாவுக்கு வந்தது, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பேராகிராஃப் வந்து 1 மார்க் கேட்பாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்த்துங்க. த இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் ப்ளஸ் டிட் நாட் க்ரோ இந்தியா டில் குவைட் லேட் ஈவன் த்ரூ த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகன் டு இம்போர்ட் ப்ரெஸஸ் ஃப்ரம் த லேட் 17th centuries. ஈவன் தோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வந்தால் கூட இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வந்து உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சா அப்படின்னா கிடையாது. ஓகேல? இப்போ லேட் 17th centuries வரைக்கும் பெருசாக லோக்கல் லாங்குவேஜஸில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜஸ் தட் இஸ் கால்டு ரீஜனல் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா தான் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து From 1780, James Augustus Hickey began to edit the Bengal Gazette, a weekly magazine that described itself as a commercial paper open to all but influenced by none. அப்போ என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா த ஃபஸ்ட் நியூஸ் பேப்பர்னு பார்த்தோம்னா வந்து பெங்கால் கசட். இப்போ பெங்கால் கசட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நியூஸ் பேப்பராக இருக்குது. அதை யார் ரிலீஸ் பண்ணுறான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஓகேங்களா? ஸோ தட் இவர் தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. எங்கன்னு பார்த்தோன்னா பெங்காலில். ஸோ தட் அவங்க ரிலீஸ் பண்ணது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் டு ஆல், யாரும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க டெக்ளரேஷன் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கலாம், ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ண அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா கிறிஸ்டின் மிஷனரிஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பிரிட்டிஷாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெஞ்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்போடையோ இல்லை அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸோ இட் வாஸ் ப்ரைவேட் இங்கிலீஷ் என்டர்பிரைசஸ் ப்ரௌட் ஆஃப் இட்ஸ் independence from colonial influence that began English printing India. ஸோ அந்த வார்த்தை நல்லா பாருங்கள். என்ன சொல்ல பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் சொல்கிறாங்க. அவங்க என்ன சார் பார்த்தோம்னா கலோனியல் அப்படின்னு சொல்ல போகிற பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் நாங்கள் கிடையாது. எது இந்த நியூஸ் பேப்பர்ஸ் அப்போ வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோல் நாங்கள் கிடையாது. ஸோ தட் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் இண்டிபெண்ட்டாக நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. He published a lot of advertisements including those that related to import and sale of slaves, but he also published a lot of gossip about company senior officials in India. அப்போ 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு நல்லா தெரியும் நிறைய பிரிண்டிங்கில் பார்த்தவங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வரும். கரெக்ட் இல்லையா? ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக நிறைய எழுதுறாரு. ஓகேங்களா? பர்டிகுலர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லேவரிஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்லேவ் ட்ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்போ ஸ்லேவ் ட்ரேட் ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி எழுதுறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா காசிப்ஸ் இன் த கம்பெனி அஃபீஷியல்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இந்தியாவை ரூல் பண்ணது வந்து பார்த்தோம்னா நம்ம 2 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன்ஸ் வந்தாங்க இல்லையா? ஸோ யூரோப்பியன்ஸ் வரும்போது இந்தியாவை ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். ஓகேங்களா? தட் இஸ் கால்டு 1857 வரைக்கும் இந்தியாவை ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான். ஓகேங்களா? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு டேரெக்டாக ரூல் பண்ணவே கிடையாது. ஓகேங்களா? தென் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவீங்க நம்ம 1857 தட் இஸ் கால்டு சிப்பாய் மியூட்டின் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நாமே சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த இயருக்கு அப்புறம் தான் இந்தியாவை என்ன பண்ணாங்க பார்த்தோன்னா டேரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ணுது. கிளியருங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா ரூல் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி. ஸோ அப்படி இருக்கும் போது இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கிற அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கரப்ஷன்ஸு, ஓகேங்களா, இல்லீகல் ப்ரைவேட் ட்ரேடு, அப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறைய கணக்கு வழக்கை ஏமாத்துறது, ஃபோர்ஜரி பண்ணுறது, இல்லை மாற்றி எழுதுறது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காசிப்பாக இந்த பிரிண்டில் என்ன பண்ணுறாரு பப்ளிஷ் பண்ணுறாரு. ஓகேங்களா? நான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்ன் பை திஸ் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் ப்ரோசிக்யூட்டட் ஹிக்கி அண்ட் என்கரேஜ் த பப்ளிகேஷன் ஆஃப் அஃபிஷியலி சாங்ஷன் நியூஸ் பேப்பர்ஸ் தட் குட் கவுண்டர் த ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் டேமேஜ் த இமேஜ் ஆஃப் கொலோனியல் கவர்மெண்ட்
கவர்மெண்ட். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தட் பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸை பற்றி இவர் தப்பாக எழுதுறாரு இல்லையா? ஸோ தப்பாக எழுதுனதுக்கு அப்புறம் அந்த முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்லப்பாரு யாருன்னு பார்த்தோம்னா வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். அப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வருது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாமளே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யார்? பிரிட்டிஷோட அஃபிஷியல்ஸ், தட் இஸ் கால்டு கம்பெனி சார்பாக. இப்போ கம்பெனி சார்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேப்பரை ரிலீஸ் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரை. அந்த நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் என்ன பண்ணார், ஜேம்ஸ் அகஸ்டஸ் சிக்கே என்ன பண்ணார் அப்படின்னா பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸை பற்றி காசிப்ஸ், தட் இஸ் கால்டு அவங்க என்ன மாதிரி தப்பு பண்ணுறாங்க, இல்லீகல் ட்ரேட் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து பிரிண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நேம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த டேமேஜான நேமை இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் நிறைய நல்லது பண்ணுறோம், நிறைய விஷயம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது அவரால் க்ரியேட் பண்ணப்பட்ட அந்த நேம் டேமேஜ் ஆகிடுச்சு இல்லையா, அதை நல்லபடியாக மாற்றுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க. தட் இஸ் கால்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே ஒரு ப்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? நான் அடுத்து பை த க்ளோஸ் ஆஃப் த 18th century a number of newspapers and journals appeared in print. அப்போ க்ளோஸ் ஆஃப் த 18th century, அப்போ 18th centuryக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஜேர்னல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், ஏகப்பட்ட ஜேர்னல்ஸாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வர ஆரம்பிக்குது. எங்கன்னு பார்த்தோம்னா இந்தியாவில். ஓகேங்களா? அடுத்து there were Indians too who began to publish Indian newspapers. The first to appear was the weekly Bengal Gazette brought out by the Gangadhar Bhattacharya who was close to Rajaram Mohan Rai. அது மட்டும் கிடையாது, இந்தியன்ஸு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோம்னா நிறைய ஜேர்னல்ஸு நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு வீக்லி மேகசின் என்னன்னு பார்த்தோன்னா பெங்கால் கசட். ஓகேங்களா? பெங்கால் கசட் இந்தியன்ஸால் நடத்தப்பட்ட ஒரு வீக்லி மேகசின்ஸ் ரிலீஸ்டு பை யார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கங்காதர் பட்டாச்சாரியா க்ளோஸ் டு ராஜாராம் மோகன் ராய். ஓகேங்களா? ஸோ இந்த ராஜாராம் மோகன் ராய் க்ளோஸ் டு கங்காதர் பட்டாச்சாரியா இருக்கலாம், வீக்லி மேகசின்ஸ் இன் பெங்கால் கசட்ஸாக இருக்கலாம், ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஈக்கியாக இருக்கலாம், கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்காக இருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து 1 மார்க்ஸாக வரும். கிளியருங்களா? ஸோ தட் அப்போது இந்த 2 பேராகிராஃபில் நமக்கு என்ன கொடுத்துருங்க பார்த்தோன்னா ஒரு பேராகிராஃப் எப்படி பார்த்தோம்னா வந்து பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ரிட்டன் சிஸ்டம் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப். தென் அடுத்த பேராகிராஃப் பார்த்தோம்னா ஹவு பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் கேம் டு இந்தியா, அதாவது பிரிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி 2 பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேராகிராஃபில் இருந்து 1 மார்க் மாதிரியும் இல்லை 3 மார்க் மாதிரி நம்ம கேட்டோம் அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்டை எழுதலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கிளியராக இந்த 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோஸில். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வந்ததால் நடந்தக்கூடிய இம்பாக்ட். ஓகேங்களா? ஏன்னா அப்படின்னா பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய எஜுகேஷன்ஸை சர்க்குலேட் பண்ணணும், நிறைய விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்போ நிறைய விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணும்போது நியூ ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், ரெவல்யூஷனரி தாட்ஸ் எல்லாம் அது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு போய் சேரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எஜுகேட் ஆவாங்க. அப்போ எஜுகேட் ஆனதுக்கப்புறம் சோஷியலில் இருக்கிற ப்ராப்ளத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதா இருக்கலாம், லைக் ராஜாராம் மோகன் ராய் மாதிரி ஆளுங்களாக இருக்கலாம், இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலீஜியஸ் விஷயத்தில் இருக்கலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் என்ன பண்ணியிருக்கு, நிறைய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு வென் கம்ஸ் டு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். இதே மாதிரி வேர்ல்டு நடந்திருக்கு, அதாவது வேர்ல்டுலாம் இந்தியாவில் நடக்கிறதுக்குலாம் முன்னாடியே வேர்ல்டில் நடந்துருச்சு. அதாவது எங்கன்னு பார்த்தோம்னா யூரோப்பில் நடந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூரோப்பியன் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளியருங்களா? ஸோ தட் இன் திஸ் வீடியோ உங்களுக்கு பார்த்தோம்னா இதோட எண்ட் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹவு பிரிண்ட் அண்ட் கல்ச்சர் இம்பாக்ட் இந்தியன் சொசைட்டிஸ் இந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் பில்லை தட்டி விட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும்.